இது தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. நிலையான சொந்தம், நீங்காத பந்தம். நிலையான சொந்தம், நீங்காத பந்தம். அவரன்றி வேறில்லையே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, போற்றுவேன் என் தேவனை, பரிசாற்றுவேன் என் நாதனை என்னாலுமே என் வாழ்விலே. காடு மேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்த நாடுதே, அது தேடுதே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு பாடல் மூலியமாக உண்மையிலேயே நம்மளோட இருதயத்துக்கு தேவையான அமைதி, சந்தோஷம், இது எல்லாமுமா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரே வழியாக நமக்கு கிடைக்குது அப்படின்னா அதை ஏற்றுக்கிறதுல நம்ம சந்தோஷம் தான் கூட குட்டிஸ் படணும். இப்போ ஏதோ ஒரு விஷயத்த நம்ம நிறைய இடங்களில் தேடி தேடி அலைகிறோம். ஆனால் நம்ம இருந்த இடத்துலையே நம்ம தேடுற விஷயம், நம்ம ஆசைப்பட்ட விஷயம் நம்ம கையில் வந்து சேருது அப்படின்னா அதை விட சந்தோஷம் நமக்கு ஏதாவது இருக்க முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி தான் நம்ம இந்த உலகத்தில் எதேதோ விஷயத்துக்காக என்ன பண்ணுறோம், ஓடுறோம், தேடுறோம். இது எல்லாமே எதில் வந்து முடியும் அப்படின்னா நம்மளோட மன நிம்மதிக்காகவும் நம்மளுடைய சந்தோஷத்துக்காகவும் தான் நம்ம அதை எல்லாத்தையும் தேடி ஓடுவோம். ஆனால் இன்னைக்கு இயேசப்பா என்ன சொல்கிறாங்க, நீ தேடி ஓடுறது எல்லாத்துலேயும் நீ சந்தோஷம் கிடைக்கும், அமைதி கிடைக்கும்னு நினச்சி ஓடிட்டுருக்கிற. ஆனால் நீ இருந்த இடத்துலையே நீ என்ன குறித்து நீ யோசி. நான் இந்த விஷயத்தில் உனக்கு எப்படி உதவி பண்ணுவேங்கிறத மட்டும் நீ சிந்திச்சு பாரு. கண்டிப்பாக அதில் கிடைக்கிற பலன், அதன் கிடைக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நிறைவானதாக இருக்கும் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்கிறாங்க குட்டீஸ். ஸோ அப்படிப்பட்ட தேவன் நம்ம கூட இருக்கும்போது சும்மா மட்டும் கிடையாது, நமக்கு அருமையான வசனமும் கொடுக்குறாங்க. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்னு யாத்திராகமம் 33:14 படியாக கொடுக்குறாங்க. எந்த காரியமாக இருக்கட்டும், நம்ம அவருக்கு உண்மையாக அந்த காரியத்தை எடுத்து நடத்துகிறோம், செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நம்ம எதை குறித்தும் பயப்பட தேவையே இல்லை. ஏன்னா அவர் மட்டும் இல்லை, அவருடைய அந்த வானத்தில் இருக்கிற எல்லா தூதர்கள் எல்லாருமே படைசூழ வந்து நமக்கு அந்த காரியத்துக்கு என்ன பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுதான் இன்னைக்கு அருமையான வசனத்தின் மூலியமாக நம்மகிட்ட பேசுகிறாங்க. என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக போகும்போது நீ எதுக்காக தேடி தேடி வேற எதை குறித்து ஓடிட்டு இருக்கிற? உன்னுடைய சிந்தனை ஃபுல்லாக நான் இருக்கும்போது உன்னால் எந்த ஒரு காரியத்திலையும் தோற்று போகவே முடியாது அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்கிறாங்க. அப்போ உண்மையிலே நம்மளுடைய சிந்தனைகளில் நம்மளுடைய அவர் இருக்கிறாரான்னு நம்ம யோசிப்போம். நம்மளுடைய செயல்பாடுகள் அவருக்கு உகந்ததாக இருக்கான்னு யோசிப்போம். அவர் பார்த்துக்குவார்ல, அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார்லன்னு நம்ம இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிற காரியம் அவருக்கு உகந்ததாக இருக்குமான்னு நம்ம யோசிப்போம். கண்டிப்பாக நம்ம யோசிக்கும் போது அவருக்கு உகந்த காரியங்கள் நம்மள வெளிப்படும். அப்படி அதை புரிஞ்சுக்கிடும் போது நம்ம என்ன தவறு பண்ணிட்டு இருக்கோங்கிறதையும் அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். ஸோ அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும்படியாக அவருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ நம்ம முழுவதுமாக மாற்ற முயற்சிக்கும் போதே நம்ம ஆல்மோஸ்ட் நிறைவான ஆசீர்வாதத்தை அவர்கிட்ட இருந்து பெற்றுட்டோங்கிறத அர்த்தம் குட்டீஸ். ஸோ அதுக்காக இயேசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பட நேரத்துலையும் கூட என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்னு சொல்லியிருக்கிறீங்க. உண்மையிலேயே நீங்கள் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தின ஒரு காரியமும் சோடை போகாது கடவுளே. தகப்பனே, உமது கரங்களில் நாங்கள் எடுத்திருக்கிற காரியங்கள், நினைத்திருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென்.